குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிஃபன் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கிலீஷில் கிராமர் கொஞ்சம் பார்க்கலாம். கலெக்டிவ் நவுன்ஸ். கலெக்டிவ் நவுன்ஸ்னால் என்ன? கலெக்டிவ் நவுன்ஸ்னால் பல பொருட்கள், பல மக்கள் இந்த மாதிரி சொல்கிறது தான் கூட்டு பெயர் சொற்கள். கலெக்டிவ் நவுன்ஸ்னால் என்ன? ஜனனி சிரி அப்போ தான் நல்லா இருக்கு. கூட்டு பெயர் சொற்கள். கூட்டு பெயர் சொற்கள் சரியா? அதாவது ஒரே ஒரு பூ என்னன்னு சொல்லுவான்? ஃப்ளவர்னு சொல்லுவான். இதே ஒரு நிறைய பூ இருந்தால் ஃப்ளவர்ஸ். எ பொக்கே ஆஃப் ஃப்ளவர்ஸ் சொல்கிறோமா? ஒரு மலர் கொத்து. அப்போ எ குரூப் ஆஃப் பீப்புள், எ குரூப் ஆஃப் அனிமல், எ குரூப் ஆஃப் திங்ஸ். சரியா? நிறைய பொருட்களை பற்றி பேசுறது, குரூப்பாக இருக்கிறத பற்றி பேசுறது கலெக்டிவ் நவுன்ஸு. எ ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ், மீன்களின் கூட்டம். அதாவது மீன் வந்து நிறைய இருக்குது. எ ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ். நெக்ஸ்ட்டு எ ஃப்ளோக் ஆஃப் ஷீப். என்ன அப்படின்னா? ஷீப்னா என்ன? நிமிந்து உட்காருமா? ஆடு. எ ஃப்ளோக் ஆஃப் ஷீப்னா ஆட்டு மந்தை. பந்தை இல்லை, ஆட்டு மந்தை. கூட்டமாக இருக்கிறது. உங்கள் பாட்டி வீட்டில் இருக்குல்ல ஆட்டு மந்தை, நிறைய இருக்கும் ஆடு. எ ஃபேமிலி ஆஃப் டீர். டீர்னா என்ன? மான். ஃபேமிலினா நிறைய இருக்குது, ஒரு குடும்பமாக இருக்கிறது, ஒரு மான் குடும்பம். எ ஃபேமிலி ஆஃப் டீர், நிறைய மான்கள் இருக்குது. சரியா? எ லிட்டர் ஆஃப் கிட்டன்ஸ். என்ன மீனிங்கு? கிட்டன்ஸ்னா என்ன? பூனை. எ லிட்டர் ஆஃப் கிட்டன்ஸ்னா பூனை குட்டிகள். எ ட்ரூப் ஆஃப் மங்கீஸ். என்னது? ஸ்ட்ரெயிட்டாக உட்கார் தலைய. குரூப் ஆஃப் monkeys. மங்கீஸ்னா என்ன? மங்கீஸ்னா குரங்கு. குரங்கா? சிரிக்கிற கரெக்டாக குரங்கு மாதிரி தான் பண்ணுறேன். மரம் தான் ஏன்னா ஏறிடுவோம். நம்மளே குரங்கு தான். நம்மளோட முன்னோர்கள் வந்து குரங்குலேருந்து வந்தாங்க. இப்போ நம்ம குரங்கா பிறக்கல, புரியுதா? நீ குரங்கு மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க. எ ட்ரூப் ஆஃப் மங்கீஸ்னா என்ன? குரங்குகளின் கூட்டம். எ காலனி ஆஃப் ஆண்ட்ஸ். எறும்புகள் கூட்டம். எ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். கிரேப்ஸ். பஞ்ச்னா என்ன? கொத்து. கொத்து கொத்தா இருக்கும். திராட்சை கொத்துன்னு சொல்லுவான். எ பொக்கே ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஒரே ஒரு பூவை என்ன பண்ணுவான்? ஸ்ட்ரெயிட்டா உட்காரு, சிரிச்சிட்டே இருமா. ஒரே ஒரு பூ வந்து ஃப்ளவர் சொல்லுவோம். அது கொத்தா இருந்துச்சுன்னா the bouquet of flowers. A group of friends. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் பேசிட்டு இருக்கேன்ல. நண்பர்களின் குழு. சரியா? A pile of cloth. பைலா. PILE. A pile of cloth. கிளாத்னா என்ன? கிளாத்ஸ்னா இது சொல்லுவாங்க. துணி. ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம், கிளாத்துன்னு சொல்லுவோம். கிளாத்னா இது தைக்காத துணி, கிளாத். அப்போது எ பைல் ஆஃப் கிளாத்னா நிமிந்து உக்காருங்க. துணிகளின் குவியல். நிறைய இருக்குது துணி. எ ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ். பேர்ல்ஸ்னா என்ன?
PEARLS. பேர்ல்ஸ்னா என்ன? பக்கல். பற்களா? மக்களா? டீத்னா தான் பற்கள். பேர்ல்ஸும் சொன்னேன். கிருஷ்ணா கூட பால் ஊற்றி வளர்ப்பான, அது பேர் என்ன? மாடு. லிட்டில் கிருஷ்ணால நிமிந்து உக்காரு. செடிக்கு பால் ஊற்றி வளர்ப்பான் தெரியுமா? பால் ஊற்றி வளர்த்த உடனே முத்து முத்தா வருமா, அது பேர் என்ன? முத்து. முத்து, நானே சொல்லிட்டேன். முத்து. எ ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ்னா முத்து, ஒரு சரம் முத்து. நான் பேர் நினச்ச முத்தாதான் இருக்கும். நினச்சிக்கோ. சொல்லி கொடுத்துருக்காங்கம்மா. சரி ஞாபகம் இல்லை. எ கிளம்ப் ஆஃப் ட்ரீஸ். ட்ரீஸா? நிறைய ட்ரீஸ். ஒரு ஒரு கூட்டம் ஃபுல்லாக ட்ரீஸ். நிறைய இருக்கு மரம். எ குரூப் ஆஃப் ட்ரீஸ். எ கேலக்ஸி ஆஃப் ஸ்டார்ஸ். ஸ்டார்ஸ் மேல வானத்துல நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு, அதான் கேலக்ஸி ஆஃப் ஸ்டார்ஸ். எ பேக் ஆஃப் டாக்ஸ். டாக்ஸ் நிறைய இருக்கு. எ ஸ்வார்ம் ஆஃப் ஃப்ளைஸ். பட்டர்ஃப்ளைஸ் நிறைய இருக்கு. பட்டர்ஃப்ளைஸ் இல்லை, ஃப்ளைஸ்னா என்ன? ஈக்கள். நிமிந்து உக்காரு. கூட்டம் நிமிந்து உக்காருமா. நேத்து ஒரு வாட்டி என்ன? நேற்று ஒரு வாட்டி பப்பாளி வெட்டினேன்ல, அப்போ வந்து சரி நம்ம வீட்டில் இந்த வீடு ஃபுல்லாக இது ஆகிட்டியா? கொட்டுவாங்களா சின்சான் மாதிரி? பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். டிஃபன் பார்க்கலாம். இட்லி இப்பயே போல. அம்மா 3 மாதத்துக்கு இதே தான் செஞ்சாகணும். 3 மாதத்துக்கு இதே தானே செஞ்சாகணும். ஏன் காலையில் இடியாப்பம் சாப்பிட்றீங்களா? அப்படியே இடியாப்பம் ஆப்பெல்லாம் சாப்பிட்றீங்களா? வேர்க்கடலை சட்னி. அவளுக்கு இடியாப்பம்லாம் பிடிக்க மாட்டேங்குது அந்த அளவுக்கு. தோசை செஞ்சால் எண்ணெய் ஊற்றி அந்த அம்மாவுக்கு பால் இட்லி. Bye friends. Bye friends.